ஸோ திஸ் இஸ் மேத்யூ கௌரி. நான் தான் மேத்யூ கௌரி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்னோடய ரூம் டூரை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்ப்போம் வாங்க என்னோட சேர்ந்து. ஸோ நான் இருக்கிற ஏரியா வந்து அல்கூஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் காமிக்கிறேன். இந்த சைடு ஒரு வழி இருக்குது. இது போனால் அந்த சைடு மார்க்கெட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இங்கெல்லாம் ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது, மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்ஸ். ஸோ இதை ஓவர் பிரிட்ஜ் அந்த சைடு வந்து டுவர்ட்ஸ் அல்கேல் கேட்டுக்கு போனோன்னா அப்படி போனோம். பஸ்ஸஸ் அப்படி தான் போவோம். ஸோ இது வந்து பக்கத்தில் இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனி இருக்குது, கலீஜ் டைம்ஸ். ஸோ இது வந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் சேனலோட ஒரு கம்பெனிஸ். இது நம்ம ஏரியா. சாயங்காலம்னா இங்கே டீ ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட வருவேன். இல்லை மார்னிங் டீ ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இந்த ஏரியாஸ் வருவேன். ஸோ இந்த இடம் காலையில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும், ஈவினிங்கும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். ஏன்னா எல்லா லேபர்ஸும் வந்து போகிற இடம். ஸோ காலையில் பஸ்ஸஸ்ஸு எப்போவுமே கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். இப்போ ஆஃப்டர்நூன் பாருங்கள், இப்போ கூட டிராஃபிக்காக தான் இருக்குது. இந்த கடை பேர் வந்து ஷாமா அல்மதினா ரெஸ்டாரண்ட். ஸோ கேரளா டைப் ஃபுட் இருக்கும். பட் ஓகே, நம்ம நல்லா சாப்பிட முடியும். நான் நல்லா சாப்பாடுனா இங்கே வந்து சாப்பிடுவேன். அப்படிலாம் அங்கே அல்கேல் மாலில் வந்து ஒரு கடை இருக்குது, ஃபுட் கோர்ட் இருக்காங்க, சாப்பிடுவேன். இப்படி தான் என்னோடய ரூமுக்கு போனோம். ஆக்சுவலி கம்பெனி ரூம், கம்பெனி எனக்கு அலாகேட் பண்ணி கொடுத்த ரூம் இப்படி தான் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படியே காமிக்கிறேன் வாங்க. ஏதோ உங்களுக்கு இந்த புர்ஜ் அல் அரபோட வியூ தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியுதா தெரியல. இங்கே இருக்குது அதில் ஃபோனில் ஒழுங்காக தெரியாது. ஸோ இதான் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி. அங்கே பேர் ஸ்பெஷல் டேங்க் மாதிரி தெரியுதுல்ல, அது சிமெண்ட் ஃபேக்ட்ரி. பஸ்ஸை நான் ஏறணுன்னா இங்கே தான் வந்து ஏறணும். இந்த இடம் இங்கே இந்த வண்டி போனோடனே பாருங்கள், அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். அங்கே தான் நான் பஸ் ஏறுவேன். ஏறி ஆன் பேசிவ் போனோன்னா அங்கே தான் போவேன். எல்லோரும் இப்போயே வந்துட்டாங்க வேலையை விட்டு. ஏன்னா நோம்பு சீசன்னால் எல்லோரும், அந்த ரமதான் சீசன்னால் எல்லாேருக்கும் ஆஃப் டே தான் ஒர்க்கு. அதனால் இப்போது இதுதான் என் கம்பெனி இனோவா. ஸோ அவங்க தான் போட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் என்னோடய கேம்ப். கம்பெனி நேம் வந்து இனோவோ. ஃபஸ்ட்டு ஏஎஸ்டிசின்னு இருந்தது, இப்போ இனோவோன்னு மாற்றிட்டாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல்ஸோட ஸ்பேர் பார்ட்ஸு அந்த ஷாப்ஸு. இது ஒரு மெடிக்கல், இதுக்குள்ளே போனீங்கன்னா மெடிக்கல் சென்டர்ஸ்லாம் இருக்கும். எமர்ஜென்சியில் நம்ம ஊரில் பார்ப்போம்ல 24 hours ஆஸ்பத்திரி. ஸோ பக்கத்தில் ஃபார்மசி இருக்குது. ஸோ அங்கே சில ஷாப்லாம் இருக்குது. அதெல்லாம் பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இதாங்க. ஸோ அது பின்னாடி இருக்கிறதெல்லாம் அக்காமடேஷனு. ஸோ இதில் நிறையா லேபர் அக்காமடேஷனும் இருக்குது, ஸ்டாஃப் அக்காமடேஷனும் வச்சுருக்காங்க. அந்த சைடு இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் கூட வந்து லேபர் அக்காமடேஷன்ஸு, ஆஃபீஸஸ்லாம் இருக்குது. லேபர் ஆஃபீஸ், பிஆர்ஓ ஆஃபீஸ் அப்படி இருக்கும். இந்த இங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து லேபர் அக்காமடேஷன். அந்த சைடெலாம் கொஞ்சம் மோசமாக இருக்கும். நான் முடிஞ்சால் அந்த சைடு இன்னொரு நாள் காட்டுறேன் போயிட்டு. ஸோ இதாங்க நம்ம என்ட்ரன்ஸ் வந்துருச்சு. ஸோ இங்கே முடி வெட்டுற கடைலாம் இருக்கும். ஆக்சுவலி இதெல்லாம் நான் வெட்ட மாட்டேன், இங்கே ரொம்ப ஒரு மாதிரி வெட்டி விட்ருவாங்க. நமக்கு தமிழ் கடை ஒன்று இருக்குது, அங்கே வெட்டுவேன். இது ஒரு ஃபார்மசி, அது ஒரு டீ கடை, அது ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. இது பேர் வந்து ஜம்சம் அல் மதினா சூப்பர் மார்க்கெட்டு. அதுவும் ஒரு அல் மதினா இருக்குது. ஸோ இது ஒரு பாகிஸ்தான் ரெஸ்டாரண்ட்டு. அப்படி தான், இதுதான் என் கேம்ப். வாங்க போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. அப்புறம் நான் அப்படியே உள்ளே போயிட்டு காமிக்கிறேன். பண்ணல, எப்பவுமே பேக் செக் பண்ணுவாங்க, இந்த இடத்துல செக் பண்ணல. இது ஒரு ஆஃபீஸ். இங்கே மேலே ஆஃபீஸ்லாம் இருக்குது, இந்த சைடு ஆஃபீஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பார்க்கிங் இது. ஸோ அது பார்த்திங்கன்னா அது ஸ்மோக் ஏரியா. யாராவது சிகரெட் பிடிக்கிறாங்கன்னா அதை பிடிப்பாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ
சொல்கிறேன் உங்களுக்கு. 4-5 என்ட்ரன்ஸ் இருக்குது, இது ஒரு என்ட்ரன்ஸ். ஸோ ஏதாச்சும் இங்கே ஈவெண்ட்னா போடுவாங்க. மோஸ்ட்லி நான் எதுவும் நோட் பண்ண மாட்டேன். எல்லாம் ஈவெண்ட்டும் லேபர்ஸ் வைப்பாங்க. ஸோ இதுதான் ஸ்மோக்கிங் ஏரியா. ஸோ நான் இருக்கிறது 3rd floor. அப்படியே போகலாம் வாங்க. இதுதான் இந்த சைடு. ஸோ இது 1st floor. இது இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஏதாவது சம்திங் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட் எய்ட் ரூம். ஆனால் நான் அதெல்லாம் போனதே இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது 2nd ஃப்ளோரோட வியூ. இதெல்லாம் மைண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா துவைச்சிங்க தான் காய போடுவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். காட்டுறேன் உங்களுக்கு. இருக்கிறதுலே கொஞ்சம் டீசெண்டான லேபர் கேம்ப்னு கொஞ்சம் சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இங்கே இருக்கிறதுக்கு. வந்தாச்சு, நம்ம பிளேஸ்க்கு வந்தாச்சு. இதுதான் என்னோடய வியூ எவ்ரிடே. நிறையா கஷ்டமான நாட்களும் இங்கே கழிச்சிருக்கேன். நிறையா ஆண்டருக்குள்ளே நிறையா கட்டப்பட்ட நாட்களும் இங்கே கழிச்சிருக்கேன் மீன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே கொஞ்சம் வந்து கேரளா கொஞ்சம் மலையாளம் கொஞ்சம் பறையன், அதனால் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரும், மன்னிச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் மை அக்கோமடேஷன். ஸோ மெனி பீப்புள் ஆர் ஆஸ்கிங் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஸோ தட்ஸ் வாட் ஐம் மிக்சிங் த லாங்குவேஜ். ஸோ I think my English is not good, even though for the people who asked for their request I'm speaking. ஸோ இங்கே தான் துணி காய போடுவேன், இந்த இடம் தான். ஸோ அந்த இடம் வந்து இப்போதைக்கு இந்த தொழுவுறதுக்காக ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. நெட்ஒர்க்ஸ் பெருசாக கிடைக்காது இங்கேருந்து. ஃப்ரீ வைஃபை தான், ஆனாலும் கிடைக்காது. ஸோ இதுதான் என் ரூம். வாங்க, லெட்ஸ் கோ டு த ரூம். சம்டைம்ஸ் இங்கே போடுவேன், ஏன்னா இது வேறு ஒருத்தவங்களோட பொடி இருந்தாலும் நான் போட்டுப்பேன். இங்கே தான் நம்ம பொருள்லாம் வைப்போம். ஸோ அவுத்துட்டு உள்ளே போவோம். ஸோ இதான் எங்கள் ரிவ்யூ. ஸோ ஓகே, உள்ளே போவோம். ஸோ இதாங்க ரூம். இதான் நம்மளுடைய வீடு இப்போதைக்கு. ஆண்டவர் கொடுத்த எனக்கு மகா பேலஸ். ஸோ காமிக்கிறேன், இன்னொன்று பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ பை த வே, திஸ் இஸ் மை காட்டேஜ். இதுதான் என்னோடய காட்டேஜ். ஸோ எப்போவுமே வாசனாக இருக்கும். ஸோ கேலண்டர், ஒரு டேபிள் டாப், என்னுடைய ஐட்டம்ஸ் இங்கே வைப்பேன். ஸோ அது அந்த சைடில் இருக்கவங்களாம் மற்றவங்களுக்கு நான் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒன்றும் பெருசாக இருக்காது. பைபிள் இருக்கும், புக்ஸ் இருக்கும், சம் சின்ன இப்போ ரீசெண்டாக அந்த புக்கு வாங்கியிருக்கேன் ஒரு அக்காட்டேருந்து. ஸோ படிக்கிறதுக்கு ஹோப்ஃபுல்லி இன்னும் ஆரம்பிக்கணும். ஸோ இந்த பெட்டில் ஒரு போயிட்டார். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த ஸ்பேஸை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அடிக்கடி ஏதாச்சும் வைக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோதான். இது வந்து என்னோடய பெட்டி, என்னோடய பக்கெட், சூட்கேஸ், அப்புறம் ஃப்ரிட்ஜு ஒன்றும் ஒர்க் ஆகாது, சும்மா வச்சுருக்கோம். எங்கள் ரூம்லேயே ஃப்ரிட்ஜ் இருக்குதுன்னு காட்டுறோம். நான் யூஸ் பண்ண மாட்டேன், நான் யூஸே பண்ண மாட்டேன் ஃப்ரிட்ஜில். பார்த்திங்களா, ஒன்றுமே இருக்காது, சும்மா. ஆனால் ஓடும், அது கூலிங்கும் ஆகாது. ஸோ ஏசி தான். ஏசி சவுண்டு கேட்குறீங்களா? இப்போ சவுண்டு கம்மியாக இருக்கான்னு தெரில, எல்லாம் பயங்கரமாக சவுண்டு கேட்கும். ஸோ ஏசி போட்டாச்சு. இதுதான் என்னோடய கபோர்ட். ஸோ இது ஆல்ரெடி இந்த கேன்சர் இதுக்காக கொடுத்தாங்க. ஸோ அந்த டேக்காக. இது வந்து நேஷ்னல் டேக்கு வந்து நான் எக்ஸ்போ சிட்டி போகும்போது வாங்கினேன், கொடுத்தாங்க. ஸோ நம்ம திங்ஸு உள்ள ட்ரெஸ்ஸு எல்லாம் இருக்குது. இது லாக் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா அதில் லேப்டாப் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே கொஞ்சம் கச்சராக தான் இருக்கும்.
ஒரு ஃப்ளாஸ்க் ஒன்று இருக்கும், அப்புறம் கொஞ்சம் க்ரீம்ஸு, எண்ணெய் பாட்டிலு, அப்புறம் க்ளவுஸு. ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன் கொஞ்சம் நாள், அதை வச்சுருந்தேன். அப்புறம் இந்த துணி துவைக்கிற இது ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அவ்வளோதான். இது என்னோடய கேன். இப்போ நல்லா வெளியே அந்த காமன் கேனில் தான் குடிச்சிட்டு இருந்தேன், காமன் வாட்ரு. அப்புறம் இந்த கேன் வாங்கிட்டேன், போன மாதம் தான் வாங்கினேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து கிஃப்டட் பை பாஸ்டர் கேப்ரல்னா. ஸோ அவர் கொடுத்தாரு. மோஸ்ட்லி எங்கேயாவது ரொம்ப ரேராக தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இதெல்லாம் என்னோடய மேக் லேப்டாப் இருக்குது. ஸோ இது ப்ராடக்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஃபேஸ் வாஷு அது இதுன்னு சீரம்ஸ் வச்சுருக்கோம். மிச்சப்படி உள்ள ஒன்றும் இருக்காது. இது கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் லேப்டாப் இருக்கனால. ஸோ நான் காமிக்கிறேன், பேலன்ஸ் அப்படியே பார்ப்போம் வாங்க. கெட்ட போய் சேஞ்ச் பண்ணிட்டேன், ஒரு லுங்கி ஒன்று மாட்டிட்டேன். ஏன்னா ஃப்ரீ ஆகிட்டு உங்கள்கிட்ட பேசலான்னு. அப்படியே இந்த ஏரியாவை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸ்லிப்பர் சூப்பராக போட்டுட்டு அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், நான் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் காட்டுவேன். யாருக்காவது பார்க்க விரும்பலைன்னா பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ நான் என்னோடய மொத்தத்தையும் நான் காட்டணுன்றதுக்காக தான் காட்டுறேன். ஸோ ரெஸ்ட் ரூம்லாம் எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். ஸோ கவர்மெண்ட் ரெஸ்ட் ரூம் தான். ஸோ இங்கே வந்து பார்க்காதீங்க ரெஸ்ட் ரூம்ஸ். ஸோ இது வந்து வாஷ்ரூம்ஸ், இங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதே தான் சைமன்டைஸ்லாம் இங்கே இதெல்லாம் இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நான் அந்த சைடு போவேன், அங்கே சைடு ஒருத்தர் ட்ரிம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது நல்லா இருக்காது. ஸோ டஸ்ட்பின், இந்த சைடு ஒரு எக்ஸிட் என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ கம் ஆன். இந்த சைடு இது கீழே போகலாம். நான் இருக்கிற 3rd ஃப்ளோர். இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. வாஷிங் மிஷின், இந்த ஏரியாவில் வாஷிங் மிஷின். ஸோ அங்கே தான் வந்து வாஷ் பண்ணுறது. 1 திரம் போட்டால் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு இது சும்மா ஒரு 3, இது ஒரு பிளாக்கு, இது ஒரு பிளாக்கு, அதுமாதிரி இந்த சைடு 2 பிளாக் இருக்குது. ஒவ்வொரு பிளாக்குக்கும் அவரோட பிட்வீனில் வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். அது இருக்கும். இந்த தண்ணி தான் குடிப்பேன். முன்ன குடிச்சிட்டு இருந்தேன், இப்போ இந்த 1 மாதமாக குடிக்கிறது இல்லை. ஸோ இதுதான் டைனிங் ஏரியா. பார்க்குறதுனா பார்க்க வேண்டாம். சிமெண்ட் ஃபேக்ட்ரி நான் காமிச்சேன்ல கீழே இருந்து, அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி. ஸோ இது வந்து காலேஜ் டைம்ஸ், அங்கே பூஜ்ஜில் ரப் தெரியுதா. ஸோ இதுதான் சிமெண்ட் ஃபேக்ட்ரி. இங்கே பூஜ் கலிஃபா, இதெல்லாம் பிஸ்னஸ் பே ஏரியா. அவ்வளோதான். இது ஒரு இங்கே துணி காய போடுறாங்க. இது ஒரு ஏரியா. அப்படியே வாங்க சுற்றி காட்டுறேன். ஸோ இது எல்லாமே வந்து மிக்ஸ்டு. ஒரு ரூம் சில பேர் ஸ்டாஃப் ரூமாக இருக்கும், சிலது வந்து லேபர் ரூமாக இருக்கும். காலையில் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். சில ரூம்ஸ் க்ளீனாக இருக்கும், சிலது ரொம்ப மோசமாக இருக்கும். இதெல்லாம் அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் இருக்கிறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். நான் இதோட மோசமான கேம்பெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் நான் வந்த புதுசில் எனக்கு அந்த ஃபீலிங்லாம் வந்து, அந்த ஃபீலிங் யார்கிட்டையும் சொல்ல முடியாதுல்ல. அந்த ஃபீலிங் வந்து அவங்கவுங்க அந்த ஃபீலிங்கில் போனால் தான் தெரியும். அந்த ஃபீலிங் வந்து சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங் அப்படி இருந்துச்சு. வரும்போது நான் ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். கேப் வந்து பிக் பண்ணுச்சு கம்பெனிலேருந்து. ஸோ அப்போயே வந்து மனம் தளர்ந்து உடஞ்சிட்டேன். என்ட்ரி ஆகிற டைம்லாம் வந்து அப்படியே ஹார்ட் பீட்லாம் வெளியே சவுண்டு டிப்பில் அடிக்குது.
ஸோ அது ஒரு பெரிய ஒரு சாட்சி தான். இங்கே வரும்போது யாருமே இல்லை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஏதாச்சும் மீட்டிங் இதெல்லாம் இங்கே தான் வந்து அட்டன் பண்ணுவேன். ஏன்னா யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இங்கே வந்து அட்டன் பண்ணுவேன். ரூமில் யாரும் மோஸ்ட்லி எல்லோரும் இருப்பாங்க, இல்லை அது யாரும் இருக்காமல் இருக்க மாட்டேன். மேபி இல்லைனா அங்கே வந்து அட்டன் பண்ணுவேன். நெட்வொர்க் கிடைக்காது, பெரிய இஷ்யூவாக தான். இங்கே காசு கொடுத்து வாங்கினாலும் கிடைக்காது, ஃப்ரீ வைஃபை திடீர்னு கிடைக்கும், திடீர்னு கிடைக்காது. நம்ம நெட்வொர்க் போட்டாலும் அது சீக்கிரம் காலி ஆகிடும். ஸோ அது மாதிரி தான் இங்கே சுச்சுவேஷன்ஸ். அவ்வளோதாங்க. ஸோ நான் அப்புறமா நான் வந்து சாயங்காலமாக என்னோடய ஏரியாலாம் சுற்றி காட்டுறேன். அவ்வளோதான். சாக்ஸ் ஓகே. அண்ட் தென் நம்ம என்னோடய பெட்டுக்கு வந்தாச்சு. இப்போது போயிட்டு சாப்பிட்ணும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே இருக்கிற ரூம் டூரு, நான் எப்படி தங்கியிருந்தேன் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் நான் தங்கியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் ஆண்டர் நடத்துனார், இனிமேல் நடத்துவார். ஸோ முடிஞ்சால் நான் சுற்றி இருக்க இடத்துலாம் நான் காமிக்கிறேன். ரெஸ்டாரண்ட்ஸு, கடை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சுற்றி என்னென்னலாம் காட்ட முடியுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே போல் நிறைய பேர் நினைக்கிறீங்க துபாயில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஸோ சில விஷயம்லாம் இங்கே நடக்காது அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு குட்டி சோதம் குமார மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் துபாயில். ஸோ சோதம் குமாரா தெரியாதவங்க போய் தேடுங்க, தெரிஞ்சவங்களுக்கு இது இப்படி தான் இருக்கும். அதோட ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி எல்லாம் நீங்கள் போய் நெட்டில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சோதமன் குமோரா எஸ்பெஷலி நீங்கள் ரொம்ப நல்லா தேடணும் அப்படின்னா பைபிளில் தேடுங்க, ஜெனசிஸில் இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் தேடி பாருங்கள். ஸோ அது என்னது அப்படின்னு க்யூரியாசிட்டி இருக்கவங்களுக்கு தேடி பாருங்கள். ஸோ அன்டில் இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன். பை பாய், see you, டாட்டா.